ஒட்டி போல்ல வந்து நான் சொல்றேன் சொன்னா என்னென்றால் யாழ்ப்பாணத்துல இருந்து ஒன்றரை வீடியோ வந்துருக்கு பாத்தீங்க. என்ன போட்டுருக்காங்க சொல்றேன் இல்ல அந்த என்பிபி அரசாங்கம் மச்சான் இந்த மணல் நொறியல் எல்லாரையும் பிடிச்சு ஒரு என்பிபி அமைச்சரே எல்லாம் செய்கிறார் மச்சான். நீ செய்யலாதான் பிடிக்கிறாங்களா மணல் லோரி கண்ட லோரி என்ன பிடிக்கலாம் என்ன வெட்டுவாங்க அவ்வளவுதான் பிரச்சனை. துவங்கத்த ஆண்டு கேட்டா கூட என்பிபி அரசாங்கம் தருதில்லை. பாதுகாப்பு இல்லாம நான் தடியோட போய் ரெண்டு மறைக்கலாதானே மச்சான். அதோட என்னோட போய் திரிஞ்சு மறைச்சு அட்டாசம் செய்யறதுக்கு எனக்கு ஆட்கள் இல்லையலாமா என்ன செய்ய வேணும் இல்ல. எங்களோட இளங்குமரன் எம்பி அதுக்கு மதிப்புரிய கௌரவ பாராளுமன்ற சக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எம்பி அவர்கள் லொரியை மறைத்து கள்ள மண் ஏற்றிய லொரிகளை எல்லாம் சாவச்சேரியில் பிடிக்கிறார். சாவச்சேரியில் அவர்களுடைய மதிப்பு இப்போது நன்றாக உயர்ந்து வருகிறது போல தெரிகிறது. ஒன்று யூடியூபர்ஸையும் ரமணன் அவர்கள் ஜிஎல் தர்ஷன் போன்ற ஒன்று யூடியூபர்ஸையும் அவர்கள் இப்போது இணைத்திருக்கிறார்கள். இப்போது எங்க திரும்பி பார்த்தாலும் லொரி பிடித்த கதையாகத்தான் இருக்கிறது. ஆஹா அப்படியா நடக்கட்டும் அமைச்சரே மிச்சத்தை சொல்லுங்க. அப்போது சொன்னார் இல்ல பாத்தியா உங்களுடைய அரசாங்கம் வந்தா பிறகு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துல வந்து இப்ப லோரி போனாலும் எம்பி தேடி பிடிக்கிறாரு. முந்தின ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு எம்பியும் வந்து லோரியை திருப்பி பிடிச்சதும் இல்ல. இப்ப இருக்கிற தமிழ் தேசிய கூட்டம் போன படமும் திருப்பி பிடிக்க போறதும் இல்லை. தேசியம் தமிழீழம் தேசிய கொள்கை நாங்கள் தேசியத்துக்காக போராடுவோம் அது அவர்களுடைய கொள்கை. அப்போது கிளீன் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட அரசாங்கம் அது என்பிபியினுடைய கொள்கை. 3 மந்திரி பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் இருந்து மட்டும் நாங்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்பியிருக்கிறோம். ஓகே நல்ல விஷயம் தான்ப்பா. சரி நான் இப்ப என்ன செய்யணும் இல்ல நீயும் கொஞ்சம் ஒரே பிடிக்கணும் மச்சான். நான் உங்களுக்கு இடம் சொல்லித்தாரன் கேட்டால் சாவச்சேரிக்கே போவோம். சாவச்சேரியிலே மச்சான் மணல் எல்லாமே ஒரு இடம் தானே. அப்ப நீயும் அங்கேயாவது ஒளிஞ்சிருந்து பாதையில பாஞ்சு குறுக்கப்படுத்து அந்த லோரியை பிடிக்கும். சரி நான் ட்ரை பண்றேன் மச்சான்.